السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما ولا تقل لهما أف ولا تنهر لهما وقل لهما قولا كريما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم: أي العمل أحب إلى الله؟ الصلاة على وقتها ثم بر الوالدين أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நன்மையான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்குகின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலகிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் ஒவ்வொருவர்களுக்கும் உறவு முறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். சொந்த பந்தங்களை, இரத்த உறவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த உறவுகளிலே ஏற்றமான உறவாக நம்முடைய தாய் தந்தையர்கள், பெற்றோர்களாக அவர்கள் இருக்குகின்றார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகிலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய நிஅமத்துக்களை
தந்தது போன்று அந்த நிஅமத்துக்களிலே சிறந்த நிஅமத்தாய் நமக்கு அல்லாஹ் பெற்றோர்களை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை திருமறை நமக்கு நிறைய இடத்துல அழகாக சுட்டி காட்டுகின்றது. ஒரு மனிதன் உறவினுடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக உறவு முறைகளை சேர்ந்து வாழ வேண்டுமோ, அதுபோல நம்முடைய பெற்றோர்களிடத்தில் அவர்களை கவனிப்பதிலிருந்து அவர்கள் வாழும் காலம் முழுவதும் அவர்களை பராமரித்து அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய துஆக்களை பெறுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் அவர்களுக்கு கண்ணியம் செய்து வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வுகளை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வாழ்வை ஏற்றமான வாழ்வாக, வளமிக்க வாழ்வாக, நாளை மறுமையிலேயும் நல்ல ஒரு படித்தரத்தை, நல்ல ஒரு தரஜாக்களை பெற்றவர்களாக ஆகிக்கொள்ள முடியும் என்பதை திருமறையும் பெருமானாருடைய வாழ்க்கை வார்த்தைகளும் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்திகள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களை குறித்து அல்லாஹ் திருமறையில் பேசுகின்ற பல இடங்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் திருமறையில் சில செய்திகளை ஒன்றோடு ஒன்றை பின்னி அல்லாஹ் சொல்லுவான். வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகா வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல். அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் எதை பற்றியெல்லாம் சில செய்திகளை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த செய்திகளோடு ஒன்றோடு ஒன்றை அல்லாஹ் இணக்கமாக்கி சொல்லுகின்ற நிறைய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அதில் பெற்றோர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இப்படி பேசுவான். வகலா ரப்புக அல்லா தஅபுத இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. நீங்கள் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு விஷயத்தை வைத்தும் நீங்கள் ஷிர்க் செய்துவிட வேண்டாம், அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ்வை நாம் எப்படி வணங்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்கள், பெற்றோர்களிடத்தில் நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். திருமறையினுடைய நிறைய இடங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய இடத்துல இது போன்ற செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைக்க வேண்டாம், அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் இஹ்சானாக அவர்களுக்கு உபகாரம் செய்கின்ற பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தார்களுக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கின்ற பொழுது அல்லாஹ் அழகாக சொல்லுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், தங்களுடைய உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு வசியத்தாக அல்லாஹ் எனக்கு சில செய்திகளை சொல்லியிருக்கின்றான், தொழுகையை நிலைநாட்டும்படி அல்லாஹ் எனக்கு ஏவிருக்கின்றான், ஜகாத்தை தர்மங்களை செய்யும்படி எனக்கு அல்லாஹ் ஏவிருக்கின்றான், மூன்றாவதாக சொல்லுவார்கள் என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்மையை செய்யும்படி அல்லாஹ் எனக்கு அறிவுரை செய்திருக்கின்றான் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்வான். அதே போன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள் என்பதாக பிள்ளைகளுக்கு வசியத்து செய்வார்கள். அல்லாஹ் ஒருவன் தான், அவனையே நீங்கள் வணங்குங்கள், அவனை தவிர வேறு எந்த ஒரு கடவுளையும் நீங்கள் வணங்கிவிட வேண்டாம், பெற்றோர்களுக்கு நீ உபகாரம் செய்கின்ற பிள்ளையாக நீங்கள் இருங்கள் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையிற்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்வான். இன்றைக்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பெற்றோர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ளுகின்ற முறைகள், இவைகளை எல்லாம் திருமறை அழகாக விரிவாக அழகான முறையில் பேசுகின்ற நிறைய செய்திகளை பார்க்கின்றோம்.
அல்லாஹ் திருமறையில எத்தனையோ செய்திகளை பேசுகின்ற பொழுது அந்த செய்திகளுக்கு உதாரணத்தை அல்லாஹ் கூறுவான். சில செய்திகளுக்கு திருமறையில உதாரணத்தை அல்லாஹ் கூறுவது அல்லாஹ்வினுடைய வளமை. ஆனால் பெற்றோர்களுடைய விஷயத்தை மாத்திரம் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு உதாரணத்தை கூறவில்லை. நாம் எப்படி அவர்களிடத்தில் நடக்க வேண்டும், அவர்களிடத்தில் நாம் எப்படி பேச வேண்டும், அவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு உபகாரத்திலே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்திகளை திருமறையிலே அல்லாஹ் பதிவு செய்வதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் பனி இஸ்ராவிலே அழகாக 15வது ஜுசுவினுடைய முதலாவது அத்தியாயத்திலே அந்த ஜுசுவினுடைய 24வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ்வை தவிர நீங்கள் எந்த ஒரு கடவுளையும் வணங்க வேண்டாம், அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட வேண்டாம். وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا, உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் இஹ்சானாக உபகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றான். அவர்களிடத்தில் ஒரு பிள்ளை பெற்றோர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், பெற்றோர்களிடத்தில் அவர்களை எப்படி அவர்களுக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுவான். இம்மா எபலகன்ன இந்த கல்கிபரு அஹதுஹுமா வ கிலாஹுமா, யாராவது ஒரு பிள்ளை அவருடைய பெற்றோர்களை ஒருவரையோ அல்லது இருவரையோ, தாயையோ அல்லது தந்தையோ யாராவது ஒருவரையோ அல்லது இருவரையோ ஒருவர் பெற்றுக்கொள்வாரா என்று சொன்னான். எந்த நிலையில? அவர் வயோதிகத்தை அடைந்த நிலையில ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை வயோதிகம் அடைந்த நிலையில பெற்றுக்கொள்வார் என்று சொன்னால் அவரிடத்தில் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும்? வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்லஹுமா, அவர்களை நீங்கள் வெறுத்து விட வேண்டாம். அவர்களிடத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுது மரியாதையாக நீங்கள் பேசுங்கள், கண்ணியமாக நீங்கள் பேசுங்கள். அவர்களிடத்தில் சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்பதாக திருமறை அழகாக சொல்லும். பெற்றோர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது கண்ணியமாக பேச வேண்டும். ஒரு பெரியவரிடத்தில் நாம் பேசினால், ஒரு மக்கள் எல்லாம் மதிக்க தகுந்த ஒரு மனிதனிடத்தில் நாம் பேசுகின்ற பொழுது எப்படி கண்ணியமாக பேசுவோமோ அதுபோல பெற்றோர்களிடத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் பேசுகின்ற பொழுது கண்ணியமான முறையில் அழகான வார்த்தைகளை கொண்டு அவர்களிடத்தில் பேச வேண்டும் என்பதாக திருமறை சொல்லி காட்டுகின்றது. அவர்களை நீங்கள் வெறுத்து விடவும் கூடாது. நாம் பேசுகின்ற வார்த்தையின் மூலமாக அவர்கள் நம்மின் மீது புண்படுகின்ற மனதை அவர்களுக்கு உருவாக்கிவிடவும் கூடாது. அந்த அளவிற்கு பாதுகாப்பாக பக்குவமாக தங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் பேச வேண்டும் என்பதாக திருமறை அழகாக சொல்லி காட்டுகின்றது. அவரிடத்தில் நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அப்படி நீங்கள் கண்ணியமான முறையில் பேசுவது தான் நீங்கள் அவர்களுக்கு கண்ணியம் செய்வதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான். இன்றைக்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ பெற்றோர்களிடத்தில் நாம் பேசுகின்ற பொழுது பெற்றோர்களிடத்தில் நம்முடைய செயல்முறைகள் நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் சிறந்ததாக அவர்களுடைய மனதை காயப்படுத்தாத அளவிற்கு நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக திருமறை அழகாக நமக்கு சொல்லி காட்டும். இன்றைக்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய காலகட்டத்தில் ஒரு செய்தி ஒன்று, அல்கமா ரலியல்லாஹு என்கின்ற ஒரு சஹாபி, இந்த சஹாபி மரண தருவாயிலே இருக்குகின்ற அந்த நேரத்தில் அவருடைய வாயிலே வீட்டில் உள்ள உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களுக்கு கலிமாவை சொல்லி தருவார்கள். கலிமாவை சொல்லி தருகின்ற பொழுது வாயிலே கலிமா வராது. உடனே பெருமானாருக்கு செய்தியை அறிவிப்பார்கள், அல்கமா சக்கராத்தில் இருக்குகின்றார், அவருக்கு நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி தருகின்றோம், ஆனால் அவர் கலிமாவை சொல்ல மாட்டுகின்றார் என்பதாக பெருமானாருக்கு செய்தி சொல்ல அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் கலிமாவை சொல்லி தரும்படி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்லி தருகின்றார்கள். அப்பவும் கலிமாவை அவரால் சொல்ல முடியவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு பெருமானாரிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சொல்லி தந்து விட்டேன், ஆனால் அவர் சொல்ல மாட்டுகின்றார். அடுத்து பெருமானார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கலிமா சொல்லி தருவார்கள். அப்பவும் கலிமா வராது. மூன்றாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் பெருமானார்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கலிமாவை சொல்லித் தருவார்கள். அப்பொழுதும் கலிமா அவருடைய வாயிலே வராமல் 3 சஹாபா பெருமக்களும், பெரும் சஹாபாக்கள், பெருமானாருக்கு பின்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாத்த 3 முக்கியமான கலிஃபாக்கள் மூவரும் சொல்லி தந்தும் கலிமா வரவில்லை. 4வதாக பெருமானார் செல்லுவார்கள், அருமை நாயகம் கலிமாவை சொல்லி தருவார்கள், அப்பவும் கலிமா வராது. பெருமானார் கொஞ்ச நேரம் சிந்தித்து விட்டு குடும்பத்தார்களை அழைத்து கேட்பார்கள், இவருக்கு கலிமா வராததற்கான காரணம் இவருடைய பெற்றோரை இவர் நோவினை செய்திருக்கின்றார், இதனின் காரணமாகத்தான் இவருடைய வாயிலிருந்து கலிமா வராத ஒரு நிலையை நான் பார்க்குகின்றேன் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு இவருடைய தாயை அழைத்து வாருங்கள் என்பதாக பெருமானார் உத்தரவிடுகின்றார்கள். சஹாபா பெருமக்கள் அவருடைய தாயை அழைத்து வருகின்றார்கள். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் வருகின்றார். பெருமானார் செய்தியை எத்தி வைக்குகின்றார்கள், உங்களுடைய பிள்ளை சக்கராத்தில் இருக்குகின்றது, நீங்கள் அவரின் மீது வெறுப்பு வைத்திருக்கின்றீர்கள், அவரை நீங்கள் மன்னித்தால்தான் அவருடைய வாயிலே கலிமா வரும், நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது தாய் கோபத்தின் காரணமாக பெருமானாரிடத்திலே சொல்லுவார், அவர் எனக்கு நிறைய துரோகத்தை செய்து விட்டார், என்னை தனிமைப்படுத்தி விட்டார், எனவே நான் அவரை மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் உடனேயே முடிவெடுப்பார்கள், இவர் கலிமா சொல்லாமல் மரணித்தால் நாளை மறுமையில நரகத்திற்கு செல்வதற்கான நிலை அவருக்கு உருவாகிவிடும், அவர் அங்கு நரக நெருப்பிலே காய்வதை விட இங்கு அவர் அந்த நெருப்பிலே காய்ந்து விடட்டும் என்பதாக, நெருப்பை மூட்டுங்கள், அவரை அதிலே போடுவோம் என்பதாக பெருமானார் சொல்ல அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். இறுதி நிலையில அவரை நெருப்பிலே தூக்கி வைப்பதற்காக, அவரை எரிப்பதற்காக சஹாபாக்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து முடிக்குகின்ற பொழுது தாயின் உள்ளம் இறங்கிவிடும். என்னுடைய மகன் மரணிக்குகின்ற பொழுது இந்த நிலையிலே அவன் மரணிக்க வேண்டுமா என்று சிந்தித்தவர்களாக அவரை மன்னித்து விடுவார்கள். மன்னித்து விட்டு தாய் பிள்ளையிற்கு கலிமாவை சொல்லித்தர அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயிலிருந்து கலிமா வெளிவரும் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் ஹதீதுகளில். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்திவிட்டால் நாளை இறுதி நிலையில, நாளை மரணத்தினுடைய சக்கராத்தில வாயிலே கலிமா வராது என்கின்ற செய்தியை ஹதீது நமக்கு சொல்லித் தருகின்றது. அதை பெற்றோர்களை நாம் சந்தோஷமாக வைத்திருக்கின்ற பொழுது நமக்கு நிறைய உபகாரங்கள், நிறைய செய்திகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நாம் பெற்றோர்களுக்கு எந்த அளவிற்கு உபகாரம் செய்கின்றோமோ நம்முடைய ஆயுளிலே அல்லாஹ் பரக்கத்து செய்கின்றான். பெருமானார் ஹதீதிலே சொல்லுவார், அதை கொண்டு நம்முடைய ரிசுக்கிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்வான். ரிசுக்கிலே பரக்கத்து உண்டாகிவிடும், ஆயுளிலே பரக்கத்து உண்டாகிவிடும், குடும்பத்திலே இருக்குகின்ற சோதனைகள் நீங்கிவிடும். யார் தங்களுடைய பெற்றோர்களை சந்தோஷமாக அவருடைய உள்ளங்களை காயப்படுத்தாமல் நல்ல முறையிலே பார்த்து கொள்ளுகின்றாரோ அவருடைய ஆயுள் நீளும், அவருடைய ரிசுக்கு விஸ்தரமாக ஆகும், அவருடைய குடும்பத்திலே உள்ள சோதனைகள் நீங்கும், அவருடைய வியாபாரத்திலே உள்ள சோதனைகள் நீங்கும். இறுதியாக அவர் மரணிக்குகின்ற அந்த நேரத்தில் அவருக்கு வாயிலை கலிமாவை அல்லாஹ் மொழிய செய்வான். நாளை மறுமையிலே இந்த பெற்றோருடைய துஆவை கொண்டு அவர்கள் மறுமையிலே சொர்க்கம் செல்லுகின்ற நல்ல பிள்ளைகளாக அவர்கள் ஆகிவிட முடியும் என்கின்ற செய்திகளை நாம் ஹதீதுகளிலே பார்க்க முடியும். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட தாய்மார்களே, தந்தைமார்களே, பெற்றோர்களை அவர்களுக்கான சிறந்த உபகாரத்தை செய்கின்ற நல்ல பிள்ளைகளாக, அந்த உபகாரத்தை அவர்களுக்கு செய்து அவர்களிடத்தில் துஆவை பெறுகின்ற பிள்ளைகளாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆட்சியரன் புரிவானாக. ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.